ஓட்டு போட போறீங்க, எல்லாத்தையும் ஒரே மாசம் ஜெயிக்கிறேன். 4 வருஷமா போராடுறாங்க. இதுவரைக்கும் அரசு அதிகாரிகள், அந்த ஆசிரியர் பெருமக்கள், மற்றவர்களுக்கெல்லாம் எதுவுமே நன்மை கிடைக்காமல் அவர்கள் சரியாக கூட்டங்களை போட்டு நாம் சவால் விட்டுருக்கோம். எல்லாரும் நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது எங்களுக்கு நான் செய்யறேன்னு சொன்னீங்க ஸ்டாலின் அவர்கள். ஆனால் இன்றைய தினம் எங்களுக்கு ஏமாற்றிட்டு இருக்கிறோம். கடைசி எச்சரிக்கை சொல்லி பல எச்சரிக்கையெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனால் வர தேர்தலில் நமக்கு முதல் ஓட்டு போடுவது அரசு அதிகாரிகளும் ஆசிரியர் பெருமக்கள். எனவே இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். இது ஒரு பெரிய நமக்கு மக்கள் அது மாதிரி அவரு பூத்துல உட்காந்து வாக்கு சாப்பிட்டு உட்காந்து நினைச்சா எது வேணாலும் பண்ணாங்கிற சூழ்நிலை அங்க இருக்கு. ஒரு வாக்குச்சாவடிக்கு 100 ஓட்டு போட்டா கூட 234 தொகுதியில ஏற்பட்டது எவ்வளவு பெரிய வித்தியாசம் வரும்னு தெரியும். நம்ம அதிமுக வெற்றி பெற முடியாமல் போனதுக்கு திமுகவுக்கு நமக்கு வித்தியாசம் வெறும் 2 லட்சம் ஓட்டு தான். 234 தொகுதிக்கும் அந்த ஒரு பூத்துல 100 ஓட்டு 50 ஓட்டு வந்துட்டாவே மிக சிறப்பாக இருக்கும். எனவே அதை கட்டுக்கருத்தமாக பார்க்கறது தான் வாக்குச்சாவடிகள். நாம் அமைச்சு கிராம பஞ்சாயத்து உங்களை அழைத்து மாநகரத்தில் எல்லா இடத்திலும் பேசியிருக்கோம். அதனுடைய பதிவிலிருந்து அந்த வாக்காளர் ஜாபிதா எல்லாம் வரதா தேடி பாருங்க சொல்லி அதிகாரிகள் கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. நாங்க ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பகுதி செயலாளர் மூலமாக எல்லோருக்கும் தகவல் சொல்லி அந்த வேலையை நாளைக்கு பார்க்க சொல்லியிருக்கோம். நீங்கள் செய்யறது என்னன்னா, இறந்து போனவர்கள், விடுபட்டவர்கள், வெளியூருக்கு போனவங்க இருந்தா அதை நீக்கிறதுக்கு ஒரு பாடம் கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம வீட்டில் பிள்ளைங்க 18 வயசு ஆனவங்களுக்கு புது ஓட்டுகள் சேர்க்கிறவங்க அதுக்கு ஒரு பாடம் கொடுத்தாங்கன்னா அதை கையெழுத்து போட்டு கொடுங்க. நான் சொல்லிட்டேன் சேர்த்துட்டேன்னா அப்படின்னு போட்டு அமைக்கிடுவாங்க. அது அதிமுக வீடு ஓட்டுன்னா எழுத சேர்த்துக்க மாட்டாங்க. அதனால நீங்க நம்முடைய செயலாளர்கள், பூத் கமிட்டி தம்பிகள் எல்லாரும் சரியா அதை கொஞ்சம் நீங்க பார்த்துட்டு அந்த வேலையை செஞ்சீங்கன்னா போதும். எடப்பாடியார் முதலமைச்சராவது எந்த கும்பலும்